இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, இன்றைய மன்னாவுக்கு பல ஆண்டுகளாக தன்னுடைய கலை பணியால் உதவி செய்து கொண்டிருக்கிற திரு ஜஸ்டின் அமல்ராஜ் அவர்களுடைய பிறந்த நாள். அன்பு மிக்கவர்களே, 5 ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து பயணித்து இந்த வீடியோக்களை எடிட் செய்வது மற்றும் ஸ்டேட்டஸ் பாடல்களை உங்களுக்காக வடிவமைத்து தருவது மற்றும் நம்முடைய ஜெப வீடியோக்களுக்கு மிக அழகான கிறிஸ்தவ படங்களை பயன்படுத்தி நம்மை ஜெபிப்பதற்கு ஊக்குவிக்கிற ஜஸ்டின் அமல்ராஜுக்கு இறைவன் எல்லா வரங்களையும், இறைவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க, ஆசீர்வதிக்க, அவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை திருச்சபையினுடைய மறை வல்லுநரான புனிதர் ராபர்ட் பெல்லார்மின் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதர் ராபர்ட் பெல்லார்மின் என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றுல இத்தாலி தேசத்துல கிபி 542வது ஆண்டு பிறந்ததாக இவருடைய வரலாற்றுல நம்ம அறிகிறோம். மிக உயர்ந்த பிரபுத்துவ குடும்பத்துல பிறந்த இவர் ஏழ்மையாகவும் எளிமையாகவும் கல்வியில தேர்ச்சி பெற்றவராகவும் விளங்கி பிற்காலத்துல சேசு சபையில ஒரு துறவியாக தன்னை இணைத்துக் கொண்டு சேசு சபை குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். தன்னுடைய குருத்துவ பயிற்சிக்கு பிறகு ரோம் நகரத்தில் இருக்கிற கிரகோரியன் பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராகவும் இவர் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய சட்ட வல்லுநர்களுடைய பாதுகாவலராகவும் திருச்சபையில் இருக்கிற அனைத்து விரிவுரையாளர்களுடைய பாதுகாவலராகவும் மறைக்கல்வியை கற்பிப்பவர்களுடைய பாதுகாவலராகவும் தான் இந்த மறை வல்லுநர் புனிதர் ராபர்ட் பெல்லார்மின் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சபையினுடைய விசுவாச வளர்ச்சியில உலக நாடுகளுக்கு இடையே அமைதி ஏற்படுத்துவதில், திருத்தந்தையினுடைய சிறப்பு தூதுவராக பணியாற்றுவதில் மற்றும் திருச்சபையினுடைய சீர்திருத்தங்களில மிகப்பெரிய பங்காற்றிய இந்த புனிதர் ராபர்ட் பெல்லார்மினை போல நாமும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இறைவன் கொடுத்திருக்கிற அறிவையும் ஞானத்தையும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தலைமுறையினரை யாரோடு நான் ஒப்பிட்டு பேசுவது அப்படி என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, காட்டுல காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் உண்டு அவர் வாழ்ந்தார். அவருக்கு பேய் பிடித்திருக்கிறது அப்படி என்று மக்கள் அவரை வசைபாடினார்கள். ஆனால் மானிட மகன் இயேசு கிறிஸ்து உண்டார், குடித்தார், ஏழைகளோடு உறவாடினார் மற்றும் வரி தண்டுபவர்களோடு பழகினார். அவரை இவன் ஒரு போஜன பிரியன், விபச்சாரிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உறவாடுபவன் அப்படி என்று இவரை பற்றியும் அவதூறாக பேசினார்கள். அப்படி என்று சொல்லி நம்முடைய மானுட வாழ்க்கைக்கு அவசியமான 2 கருத்துக்களை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார். முதலாவது, பல நேரங்களில் நம்முடைய மனித எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு இறைவனுடைய சித்தம் இல்லை என்றால், மனித கணக்குகளுக்கு ஏற்றவாறு இறை சித்தம் இல்லை என்றால் நாம் இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம், இறைவனுக்கு எதிராக கீழ்ப்படிய மறுக்கிறோம் என்பதுதான் முதல் செய்தி. அன்புமிக்கவர்களே, நடு காட்டுல ஒருவர் பயணம் செய்து திடீரென்று அவர் கால் தவறி விழுந்து விடுகிறார். மாலை நேரம் இருட்டாகி கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்துல ஒரு மரத்தினுடைய கிளையை பிடித்து கொண்டு அவர் மேலே பார்க்கிறார். மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. கீழே பார்க்கிறார். கீழே இருண்ட ஒரு பள்ளத்தாக்கு போல அவருக்கு தோன்றுகிறது. கடவுளிடத்துல உதவிக்கு அழைக்கிறார். கடவுளே, என்னை கொஞ்சம் காப்பாத்துறீங்களா அப்படின்னு முதல்ல கத்துகிறார். 2வது முறை அவர் உறக்க கூச்சலிட்ட நேரத்துல மேலிருந்து ஒரு அசரி குரல் கேட்கிறது, மகனே, உன்னுடைய கைகளை விட்டு விட்டு கீழே குதித்து விடு என்று. இவருக்கு கடுமையான கோபம் வருகிறது. கீழே விட்டு விட்டால் இறந்து விடுவோமே என்று மறுபடியும், கடவுளே, எனக்கு உதவி செய்ய வருவீர்களா அப்படின்னு கேட்ட நேரத்துல மறுபடியும் ஒரு தெய்வீக குரல் ஒன்று கேட்கிறது, மகனே, உன் கையை 2ஐயும் விட்டு விடு அப்படின்னு. இந்த மனிதனுக்கு எரிச்சல் வந்து விட்டது. தன்னை கொலை செய்வதற்குத்தான் யாரோ முயற்சி செய்கிறார்கள் என்று, ஐயோ, வேற யாராவது இருந்தா உதவிக்கு வாங்களேன் அப்படின்னு கத்தினானா. அன்புமிக்கவர்களே, 3வது முறை கடவுளுடைய குரல் கேட்கவில்லை. இரவு முழுவதும் வேதனையிலும் வலியிலும் இருந்த அவன் விடியற் காலையில கீழே குனிந்து பார்க்கிறான், மேலிருந்து கீழே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று. அன்புமிக்கவர்களே, இவன் பிடித்து கொண்டிருந்த அந்த கிளைக்கும் தரைக்கும் ஒரு 3 அடி வித்தியாசம் தான் இருந்ததாம். இருட்டுல பள்ளமா அல்லது தரையா என்று கூட தெரியாத அளவுக்கு பயத்துல உறைந்திருந்த அவன் இறைவனுடைய குரலை கேட்க மறுத்தான் என்பதைத்தான் ஒரு செய்தியாக, ஒரு கதையாக நான் வாசித்தேன்.
பல நேரங்களில் இறைவனுடைய குரல் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இல்லை என்றால் அதை நம்ம கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுள் என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு துன்பத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் இறைவனுடைய குரலை கேட்க மறுக்கிறோம். நம்முடைய சித்தத்தின்படி வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறோம், இறைவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறோம். ஆகவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறை சித்தத்தை ஏற்கவும் இறைவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளவும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் தான் இன்றைய வாசகம் நமக்கு முதல் செய்தியாக கொடுக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தி அன்புமிக்கவர்களே, விமர்சனங்கள். இன்றைக்கு கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் வானி நின்று குதித்தவர்கள் அல்ல அன்புமிக்கவர்களே. குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தில் இருப்பவர்கள் உங்கள் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் தான். ஆகவே சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய கடமையை தவறுகிற நேரத்துல குடும்ப பொறுப்போடு, உறவுக்குரிய ஒரு பொறுப்போடு சுட்டி காண்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை உணர்த்துகிற அதே நேரத்துல அவதூறுகளை பரப்புகிற அல்லது தேவையற்ற விமர்சனங்களை கொடுக்கிற, எதிர்மறையான பொய்யுரைகளை பரப்புரை செய்கிற ஒரு தீய பழக்கத்தை நம்ம விட்டுவிட வேண்டும். தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத பரப்புரைகளையும் நம்ம நிறுத்த வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவனை நம்முடைய சித்தத்துக்குள்ள அடக்குவதற்கு முயற்சி செய்யாமல் இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முடிவெடுத்து அழைக்கப்பட்டவர்கள் மீதும் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் மீதும் தேவையற்ற விமர்சனங்களை குறைத்து கொள்ள இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.